மலர் இருந்து வந்தால் எப்படிமா மலை குறித்து என்று மலையில் வாழக்கூடிய ஒன்று. ஆமா. ஆனால் உன்னை பார்த்தா மலையிலிருந்து வந்த போல தெரியல. இந்த உலகத்தில் அழகுடையவர்கள் மன்மதனுடைய தேவியான ரதி தேவி என்று சொல்வார்கள். அவருடைய அழகுக்கும் நிகரில்லாத அழகா இருக்கிறதே. அம்மா ராஜாத்தி, என் நாடு எங்கிருந்து வந்த என்னென்று என்னுடைய விலாசத்தை சொல்லணும் அம்மா. சிவபெருமான் வாழக்கூடிய நாடு எனது நாடு. சிவபெருமான் வாழக்கூடிய நாடு உன் நாடு. ஆமா. ஆமா. அங்கிருந்து வந்துட்டு சொல்றீங்க. ஆமா. அவருக்கு ஒரு அங்க அடையாளம் இருக்குது. அடையாளத்தை சொன்னாதான் நீ அங்கிருந்து வந்தியா இல்லையான்னு நாங்க நம்புவோம். வெள்ளிங்கிரி வாசல் வாழக்கூடிய நாடு என்று சொல்றியம்மா. அந்த வெள்ளிங்கிரி வாசனுக்கு சிவபெருமானுக்கு அங்க அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தை சொன்னா அங்கத்து வந்திருக்கிறது நமக்கு தெரியும். அந்த கைலாச வாசலுக்கு அங்க அடையாளம் யாது என்றாலே இந்த உலகத்தில் தீய சக்திகளை அகற்றுவதற்காக என்ன என்றால் மூப்பு, சாக்காடு, இப்படி சொல்லக்கூடிய பிணி, இப்படி சொல்லக்கூடிய நரை, சாக்காடு, மூப்பு, பிணி என்று சொல்லக்கூடிய தீய சக்திகளை அகற்றுவதற்காக தேவர்கள் அனைவர்களுமே ஒன்று கூடி மாயர்தன மலையை மொத்தாகவும் ஆதிசேஷனை இசு கயிறாகவும் தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் மறுபுறமும் அமிழ்தும் கிடைந்தார்களா. அந்த அமிழ்தும் கிடைக்கின்ற போது அந்த ஆதிசேஷனால விஷத்தை தாங்க முடியாமல் விஷத்தை அந்த கடலிலே கக்கி விட்டதா. அதனால இந்த விஷம் வாய்ந்த நீராகப்பட்டது உலகம் பழவினால் உலகம் முழுவதுமே அழிந்துவிடுவதற்காக மூன்று மூர்த்திகள் ஆக்கல் அடித்தல் காத்தல் பிரம்மா, சிவா, விஷ்ணு இவர்கள் மூன்று பேர்களும் மூன்று பங்காக இட்டார்களா. பிரம்மனுடைய பங்கை உருண்டையாக செய்து தனது கண்ணால் வைத்துக் கொண்டாரா. மீதம் இருந்ததை மார்பு மீதில் வைத்துக் கொண்டாரா. அதனால் தான் மார்பு மீதில் மச்சும் இருக்கும் அனைவர்களுக்குமே. அது மட்டுமில்லை, அதாவது அந்த கருவிழிதான் பிரமனுடைய பங்கு. படைக்கக்கூடிய பிரமன் படைத்ததுதான் இந்த கருவிழி. எல்லாம் பெரியவர்கள் பேசுவார்கள், பாம்பு விஷத்தால தப்பலாம், தேளு விஷத்தால தப்பலாம். அந்த மனிதருடைய
தீய சக்தியோடு பார்க்கக்கூடிய இந்த கண் பார்வை கண் திருஷ்டியில தப்ப முடியாதுன்னு சொல்வார்கள். அந்த விஷயம் தான் அந்த பிரம்மனுடைய வங்கி. ஆனால் ஆண்டவராகிய நாராயணன் கோவிந்தன் பரந்தாமன் பார்க்கடல் வாசனை என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய பங்கை முழுவதும் பூசிக் கொண்டாரா. அதனால் தான் அவருடைய உடம்பு பச்சை திருமேனியன் என்று பெயர் பெற்றாரா. ஆனால் சிவபெருமான் படைக்கக்கூடிய ஆண்டவராகிய அந்த சிவபெருமானுடைய பங்கை எடுத்து உணவாத உள்ளுக்கு குடிக்கின்ற நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய உமா பார்வதி ஐயோ அப்படி என்று அந்த அம்மையார் இறுக்கி பிடித்தாரா சிவபெருமானை. இந்த விஷயம் உள்ள போயிட்டா சிவபெருமான் உயிர் பிரிந்து விடுவேன் என்பதற்காக சிவபெருமானை உமா மகேஸ்வரி பிடிக்க அங்கு அந்த விஷயம் அங்கே நின்று விட்டதா. அதனால்தான் ஆண்களுக்கு கண்டம் உண்டு, பெண்களுக்கு கண்டம் கிடையாது. அன்று நாள் முதல் இன்று நாள் வரை திருநீல கண்டன் என்று பெயர் பெற்றாராம் அந்த சிவபெருமான். அப்படி கண்டத்தில் கருவக்கூடிய சிவபெருமான் என்று அவருடைய அங்க அடையாளம். அதெல்லாம் சொல்லிட்டுங்க. அவருக்கு பிடித்த மலர்